ஒரு ஃபியூ டேஸாக நான் வீடியோ எதுவுமே போடவே இல்லை. லைஃப் வந்துட்டு ஒரு செகண்டில் எப்படினாலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் இந்த ஒரு 2 மந்த்ஸில் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இருக்கிறது ஒரு லைஃப் தான், நம்ம மறுபடியும் பறக்க போகிறோமா அப்படின்றது தெரியாது. இருக்கிற இந்த ஒரு லைஃப்பை யாருக்கும் தொல்லை இல்லாமல், வேறு யாரும் தொல்லை கொடுத்தா கூட அதையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபேமிலி உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லது. நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி பல பேர் இருப்பாங்க. நம்ம இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பர்சன்லாம் இருக்கும்போது அவங்களாம் ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்போது எல்லாமே கடந்து வர்றதான் வாழ்க்கை. இந்த 2 மந்த்ஸில் எங்கள் அப்பா எனக்கு நிறையா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நிறையா, பட் அதெல்லாம் அப்போது அந்த கேட்குற ஸ்டேஜில் நான் இல்லை. பட் இந்த 2 மந்த்ஸில் எங்கள் அப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே ஒரு லெசன்ஸ் மாதிரி தான். அதை நான் இப்போ அதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம லைஃப் அப்படின்றது ட்ரெயின் ட்ராவல் மாதிரி தான். நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா தெரியும். நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. அந்த 5 பேர் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வரும்போது ஒரே கோச்சு ஒரே ட்ரெயினில் தான் எல்லாருமே ஏறுவாங்க. பட் அந்தந்த ஸ்டாப்பிங் வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் இறங்கிடுவாங்க. சப்போஸ் 5 பேர் 5 ஊராக இருந்தால் ஒரு ஆள் ஊர் வந்துருச்சு அப்படின்னா அவர் இறங்கிடுவார். அடுத்த ஊரில் இறங்கிடுவார். அது மாதிரி எல்லாருமே இறங்கிட்டே தான் இருப்பாங்க. பட் லாஸ்ட்டாக அந்த 5th பர்சன் அவங்க வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இதனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைன்றது அந்த ட்ரெயின் மாதிரி தான். நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்டாப்பிங் வரும்போது இறங்கிடுவாங்க. அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இறங்க முடியாது. ஏன்னா அது நம்மளோட ஊர் கிடையாது. அது மாதிரி நம்ம ஊர் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு இடையில நம்ம இறங்கவும் முடியாது. அதனால உங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ட்ரெயின் ட்ராவல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியும். பட் வாழ்க்கையில் நம்ம முடிவு பண்ண முடியாது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியும், எப்போ முடிய போகுது, எங்கே போய்கிட்டு இருக்கு, எதுவுமே யாருக்குமே தெரியாது. லைஃப்பில் அந்தந்த பாதையில் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அது ஒரு லைஃப் தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்காதீங்க. ஏன்னா வேறு யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீங்களும் வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணவும் வேணாம். அவங்கவுங்க ஃபேமிலியாக அவங்கவுங்க பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போனாலே போதும். இருக்கிற அந்த ஒரு லைஃப்பில் போட்டி போகாமல் எதுவுமே இல்லாமல் அடுத்தவனை பார்த்து அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, எனக்கு இப்படி நடக்கலையே அப்படின்றத தவிர்த்துட்டு நீங்கள் உங்களை எப்படி க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள். நல்லா தான் நடக்குது அப்படின்னா அவனோட தலையெழுத்து அது. அவனுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். பட் அவங்க இன்சைடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன தெரியும்? அவங்க இன்சைடில் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அவங்களுக்குள்ள என்ன வழி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அடுத்தவன் நல்லா இருந்தானா இருந்துட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியை எப்படி நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சி நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பொறாமைலாம் எதில் வரும் அப்படின்னா, அடுத்தவன் கார் வாங்கிட்டான், அடுத்தவன் வீடு வாங்கிட்டான், அடுத்தவனுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குது அப்படின்றதுல மட்டும் தான் போட்டி பொறாமை வரும். இதே இதில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அதே மாதிரி எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எவனாச்சும் பொறாமப்படுவானா? அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வலிக்கும். அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவன் வீடு வாங்கிட்டானா, அடுத்தவன் கார் வாங்கிட்டானா, அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி பொறாமையோட பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் என்ன விஷயங்களை நம்ம டெவலப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அவன் வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். போனால் அடுத்தவங்களுக்காக வாழ்றதையே விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களை திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃபேமிலியை எப்படி நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தவன் பற்றி அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கே வராதிங்க. அடுத்தவனுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாமே நல்லதாகவும் நடக்காது, எல்லாமே கெட்டதாகவும் நடக்காது. அது எல்லாத்துக்குமே ஏற்றத்தாழ்வு வரதான் செய்யும். அதை நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. சொல்லுவாங்க காலுக்கு ஆகாத செருப்பு தூக்கி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலுக்கு ஆகாத செருப்பு டிசைன் அழகாக இருந்தாலும் சரி, கலர் அழகாக இருந்தாலும் சரி, அதை நம்ம தூக்கி பாக்கெட்டில் வச்சு சுத்த முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டு தான் ஆகணும். உங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம், உங்கள் ஃபேமிலி எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.